இன்றைக்கு நாங்கள் கொள்கை கூட்டணியோட வந்து வாக்கு கேட்கிறோம். இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராங்க. ஆனால் அவங்களால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க என்பதை ஏதாவது சொல்ல முடியுதா? எந்த கொள்கை அடிப்படையாக வச்சு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு அவர்களுக்கு. கூட்டணியா இருந்தாலும் அதில் பல பேர் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்க முகம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்றேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜின்ல இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில் தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டா கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம். குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் கட்டியிருக்கிறோம். குத்தம்பாஞ்சன், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சமுதாய கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி, பெரும்பத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம், சிவகிரியில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாட்டார்பட்டி பள்ளியில வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூர்ல சுகாதார மையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம்
பண்பொழி உள்ளிட்ட 13 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள். இளஞ்சியில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைச்சிருக்கிறோம். சங்கரன்கோயிலில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபரில் நான் தென்காசிக்கு வந்தப்போ குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய புதிய குடிநீர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிய கட்டடம், சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு முக்கிய கண்மாய்கள் சீரமைக்கக்கூடிய பணிகள், கடனா அணையும் சீரமைக்கும் பணிகள், இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவித்து அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு. அதனால தான் தெம்போட உரிமையோட உங்ககிட்ட சொன்னதை செய்த கலைஞரின் மகனா உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2021 உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள் பலவற்றை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டங்களாக உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல சிலதை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நாள் முதல் கையெழுத்தில் உருவாகி இருக்கக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லாத விடியல் பயணம். பெண்கள் எல்லாரும் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்க. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்கம்மா, போறீங்களா இல்லையா? பயணம், விடியல் பயணம் நடக்குதா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை தருவோம்னு சொன்னேன். 1,31,00,000 மகளிருடைய பேங்க் அக்கவுண்ட்ல மாதந்தோறும் வந்து சேருதா இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதே போல காலை உணவு திட்டத்தை பற்றி நான் வாக்குறுதியிலே சொல்லலை. ஆனா பசியோட பள்ளிக்கு வர்ற குழந்தைகளை பார்த்து காலை உணவு திட்டத்தை தொடங்கினேன். 19 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சூடா சுவையா சத்தா சாப்பிடுறாங்க. நான் முதல்ல திட்டமும் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. ஆனா இன்றைக்கு எத்தனை IAS IPS இந்த திட்டத்தில் உருவாகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே செய்திகளை பார்த்துருப்பீங்க. அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது.